நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம்டி வேதசாலி. இன்றைக்கி நம்மளுடைய ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பார்க்கலாம். ஹிந்தியில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அது ஈஸியாக கற்றுக்கலாம், பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்முடைய மதர் டங்கை தவிர மற்ற மொழிகள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது பேசிக் கிராமர் இல்லாமல் நம்மளால் சென்டென்ஸை க்ரியேட் பண்ணவே முடியாது. அதனால் பேசிக் கிராமர் தெரிஞ்சுப்போம், ஈஸியாக சென்டென்ஸையும் ஃப்ரேம் பண்ணி பேச ஆரம்பிச்சிடலாம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்முலா: சப்ஜெக்ட், வாஸ், வேர், verb ing ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சிங்குலர் நவுன் வந்தால் வாஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் நவுன் வரும்போது வேர் யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் நவுன் ஐ, ஹி, சி, இட் இதெல்லாம் வரும்போது நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். யூ, வி, தே இதெல்லாம் வரும்போது நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். இப்போது சென்டென்ஸை பார்த்தா இன்னுமே ஈஸியாக புரிய வரும். ஐ வாஸ் ரீடிங் மை புக். ஐ வாஸ் ரீடிங் மை புக்னா என்னோடய புக்கை படிச்சிட்டு இருந்தேன். மேம் அப்படி கிதாப் பढ़ रहा था. மேம் நான் அப்படி என்னுடைய கிதாப் புத்தகத்தை பढ़ रहा था படிச்சிட்டு இருந்தேன், நான் என்னோட புக்கை படிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மேம் அப்படி கிதாப் பढ़ रहा था. she was singing a sweet song. she was singing a sweet song. அவ ஒரு அழகான பாட்டு பாடிட்டு இருந்தா. वो एक मधुर गाना गा रही थी. वो அவள் एक ஒரு மதுர் கானா இனிமையான பாடல், கா ரஹி தி பாடிக்கொண்டிருந்தாள். அவள் ஒரு அழகான பாட்டு பாடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது வ ஏக் ஒரு மதுர் இனிமையான கானா பாடல், கா ரஹி தி பாடிக்கொண்டு இருந்தாள். அவள் ஒரு அழகான பாட்டு பாடிட்டு இருந்தா. they were playing football. அவங்கெல்லாம் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது வே ஃபுட்பால் கேலு ரஹேத்தே. வே அவர்கள் ஃபுட்பால் கேல் விளையாடி, ரஹேத்தே கொண்டு, தே இருந்தார்கள். இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறதுனால ரஹே அப்படின்னு மீன் பண்ணுறோம். ரஹாவும் இல்லை, ரஹியும் இல்லை. ரஹேன்னு ப்ளூரல் வேர்டை யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக பாஸ்டன்ஸை மீன் பண்ணுறதுக்காக தேவும் அப்ளை பண்ணியிருக்கோம். வே ஃபுட்பால் கேலு ரஹேத்தே. வே ஃபுட்பால் கேலு ரஹேத்தே. அவங்க ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க. த சில்ட்ரன் வேர் சவுட்டிங். குழந்தைங்கள்லாம் ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது பச்சே சில்லா ரஹேத்தே. பச்சே குழந்தைகள், சில்லா ரஹேத்தே சத்தம் போட்டுக்கொண்டு இருந்தார்கள். பச்சே குழந்தைகள், சில்லா சத்தம், ரஹேத்தே போட்டுக்கொண்டு இருந்தார்கள். அதுவே நெகட்டிவ் சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணும்போது ஐ வாஸ் நாட் கோயிங் டு மும்பை. நான் மும்பைக்கு போய் கொண்டிருக்கவில்லை, நான் மும்பைக்கு போகலை அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மேம் மும்பை நஹி ஜா ரஹா தா. மேம் நான் மும்பை நஹி ஜா ரஹா தா. நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கும்போது நஹி அப்ளை பண்ணுறோம். ஜா ரஹா தா போய் கொண்டிருக்கவில்லை, நான் அப்போ மும்பைக்கு போகலையே அப்படின்னு சொல்லும்போது மேம் மும்பை நஹி ஜா ரஹா தா. she was not sleeping. அவள் தூங்கிட்டு இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது வஹ் சோ நஹி ரஹி தி. வ அவள், சோ தூங்குவது, சோனா தூங்குறது, நஹி ரஹி தி அவள் தூங்கிட்டு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது வ சோ நஹி ரஹி தி. வஹ் சோ நஹி ரஹி தி. we were not doing our work. we were not doing our work. இப்போ நாங்கள் எங்கள் வேலை செஞ்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹம் அப்பனா காம் நஹி கர் ரஹே தே. ஹம் நாங்கள், அப்பனா எங்களுடைய, காம் வேலை, நஹி கர் ரஹே தே வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. இப்போ நாங்கள் எங்களோட வேலை செஞ்சிட்டு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஹம் அப்பனா காம் நஹி கர் ரஹே தே. ஹம் அப்பனா காம் நஹி கர் ரஹே தே. ஹம் நாங்கள், அப்பனா எங்களுடைய, காம் வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவாக சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணணும். அப்போது நஹினா நெகட்டிவ், கர் ரஹீத்தி செய்து கொண்டிருக்கவில்லை, நஹி கர் ரஹேத்தே செய்து வேலையை செய்து கொண்டிருக்கவில்லை. அதுவே இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணும்போது வேர் தே கோயிங் டு த மார்க்கெட். அவங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது கியா வே பாஜார் ஜா ரஹே தே. கியா எப்போவுமே ஹிந்தியில் கொஷின் கேட்கும்போது கொஷின் டேக் ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணிக்கணும். வே அவர்கள், பாஜார் கடை தெருவிற்கு, ஜா ரஹே தே போய்கொண்டிருந்தார்களா. கியா வே பாஜார் ஜா ரஹே தே அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தாங்களா. வாட் வாஸ் ஹி டூயிங் இன் த ரூம். வாட் வாஸ் ஹி டூயிங் இன் த ரூம் அவன் ரூமில் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு கேட்கும்போது
वह कमरे में क्या कर रहा था? वह அவன் कमरे में ரூமில், கமரேனா ரூமு, மேம்னா ரூமில், क्या कर रहा था என்ன பண்ணிட்டு இருந்தான்? वह कमरे में क्या कर रहा था அவன் ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்தான்? Why was the farmer not plowing his field? விவசாயி ஏன் தன்னுடைய நிலத்தை உழலை, ஏன் தன்னுடைய நிலத்தை விவசாயம் பண்ணலை அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போது கிசான் अपना खेत क्यों नहीं जोत रहा था? கிசான் விவசாயி अपना खेत தன்னுடைய நிலத்தில் क्यों नहीं जोत रहा था ஏன் விவசாயம் பண்ணல, ஏன் பயிர் உழவலை அப்படின்னு கேட்கும்போது கிசான் अपना खेत क्यों नहीं जोत रहा था விவசாயி தன்னுடைய வயலில் ஏன் விவசாயம் பண்ணல, ஏன் ப்ளோ பண்ணலை? He was writing a letter. He was writing a letter. அவன் லெட்டர் எழுதிட்டு இருந்தான். वह एक पत्र लिख रहा था. அவன் ஒரு லெட்டர் எழுதிட்டு இருந்தான், அவன் ஒரு கடிதம் எழுதிட்டு இருந்தான். அவன் ஏக் ஒரு பத்திர கடிதம், லிக் ரஹாத்தா எழுதி கொண்டு இருந்தான். அவன் ஒரு லெட்டர் எழுதிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது வக ஏக் பத்திர லிக் ரஹாத்தா. ஐ வாஸ் ட்ரிங்கிங் வாட்டர். நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீ வந்து பார்த்தப்ப நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மேம் பானி பீ ரஹாத்தா. மேம் நான், பானி தண்ணீர், பீ ரஹாத்தா குடித்து கொண்டு இருந்தேன். மேம் பானி பீ ரஹாத்தா நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஷி வாஸ் வாட்சிங் டிவி. அவள் டிவி பார்த்துட்டு இருந்தா. டிவி தேக் ரஹி தி. அவள் டிவி தேக் ரஹி தி பார்த்து கொண்டு இருந்தாள். தேக்குனா பார்த்தல், ரஹி தி கொண்டிருந்தாள். டிவி தேக் ரஹி தி. யூ வேர் காலிங் ஹிம். நீங்கள் அவனை கூப்பிட்டுட்டு இருந்தீங்க. ஆப் உசே புலா ரஹே தே. ஆப் நீங்கள், உசே அவனை, புலா ரஹே தே கூப்பிட்டு கொண்டு இருந்தீர்கள். நீங்கள் அவனை கூப்பிட்டுட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆப் உசே புலா ரஹே தே. ஆப் உசே புலா ரஹே தே. தி வேர் சிங்கிங் டுகெதர். அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. வே ஏக் சாத்து கா ரஹே தே. வே அவர்கள் ஏக் சாத்து ஒன்றாக கா ரஹே தே பாடிக்கொண்டு இருந்தார்கள். அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது வே ஏக் சாத்து கா ரஹே தே. வே அவர்கள் ஏக் சாத் ஒன்றாக கா ரஹே தே பாடிக்கொண்டு இருந்தார்கள். The girl was laughing. அந்த கேர்ள் சிரிச்சிட்டு இருந்தா. லடுக்கி ஹன்ஸ் ரஹி தி. லடுக்கி கேர்ள் ஹன்ஸ் ரஹி தி சிரித்து கொண்டு இருந்தாள். அந்த பெண் சிரித்து கொண்டு இருந்தாள். அந்த சிறுமி சிரித்து கொண்டு இருந்தாள். லடுக்கி சிறுமி, ஹன்ஸ் ரஹி தி சிரித்து கொண்டு இருந்தாள். ஹன்ஸ்னா சிரித்தல், ரஹி தி கொண்டிருந்தாள். சிறுமி சிரித்து கொண்டு இருந்தாள். லடுக்கி ஹன்ஸ் ரஹி தி. இன்றைக்கி பார்த்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.